கஷ்டமாக்குதுடா. எனக்கு கூடதான் இருக்கு. வெளியே நான் சொல்லாம அப்படியே தாக்கு பிடிக்கல. பாரு எப்படி பேண்ட் கிண்ட்லாம் போட்டு டீசெண்டா தான் வெளியே சுத்துறேன். இனிமே நம்ம என்னடா பண்ண போறோம்? என்னென்னமோ பண்ணி பார்த்துவேன். தமிழ்நாட்டுல இருக்கிற பல ஊருக்கு போய் பல மாதிரி ஏமாத்திட்டு மேடா. அந்த ஊர்ல மார்வாடி கட்டை போட்டு நிறைய இந்த ஸ்டோன் எல்லாம் வித்தேன். மாறு நிறைய எட்டு ஆமாடா, அவன் உதச்ச உதவில உன் ஸ்டோனே வெளியே வந்துருச்சு. அத்தனை ஏண்டா நான் கூட தான் பிசினஸ் டெவலப் பண்ற விஷயத்துக்கு கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். அத போய் கத்துக்கிட்டோம். என்ன வந்து எந்த பிசினஸ் பண்ண முடியாம குத்துனானடா. என்ன பண்ணுவ? இது மட்டும் இல்ல, வாஸ்துன்னு ஒண்ணு எடுத்து போய் கண்டுபிடிச்சு சொன்னேன். என் தோஸ்தேன்னு செருப்பாலட்சி அமிச்சாங்க. முன் பணம் நம்ம கிட்ட இருக்கணும், இல்ல நமக்கே ஏதாச்சும் திறமை இருக்கணும். திறமையா பண்றதுக்கும் பல ஊர்ல பண்ணி செருப்படி வாங்கினது போதும். ஏமாத்தணும், ஆனா ஏமாத்துறது தெரியக்கூடாது. ஆனா அது நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருக்கணும். எப்படி பண்ணலாம்? உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு சொல்ல? இல்ல இப்ப நீ என்ன சொன்ன, ஏமாத்தணும் ஆனா ஏமாத்துறது தெரியக்கூடாது. ஆனா நமக்கு முன் பணமும் தேவையில்லை. அதை வச்சு நம்ம பெரிய ஆளாகணும். ஆனா அவன் பயப்படணும். நம்ம ஏதாவது அவன் பயந்து போடணும், பயப்படணும். மச்சான் இப்படி செஞ்சா எப்படி செய்யலாம்? இப்போ ஒரு கூட்டத்தை மக்களை சேர்த்து அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம வித்த காமிக்கிற மாதிரி. இன்னும் மொத்தமா கும்புக்குவானுங்க. ஒருத்தனா வந்தாச்சாவே தாங்க முடியாது. மொத்த கும்பலா சேர்த்து வந்து விதி விதி மிச்சா. இல்ல மச்சான், எடுக்கும் போதே இப்படி அவசரமா பேசாதா. ஆனா அதுக்கு நல்லா பேசணுமே இல்ல. அந்த கும்பலை சேர்க்கறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல கூட பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறி கூட வைப்பாங்க தெரியுமில்ல? ஆமா, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல? பஸ்ல ஏறி கூட உனக்கு நல்லா பேச்சு வரும். அதான் இல்ல மச்சி, பஸ்ல எப்படி பேசுறாங்க கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு பெரிய பஸ்ல ஏறினா கூட என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்க இந்த கம்பெனில இருந்து வரோம், இது ஒரு கம்பெனி வியாபாரத்துக்காக தான் சார், எல்லாம் ஒரு நிமிஷம் கவனிங்க, வாங்குறதுனா வாங்க, வாங்கப்பட்டா போங்க, ஒரு கம்பெனி வியாபாரங்க, நீங்க கடையில போய் வாங்கினா 50 ரூபாங்க, இது நாங்க 10 ரூபாய்க்கு தரங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க தெரியுமா? சொல்லும் போது வாங்கணும் போல தோணுது. அப்படியா? ஆனா இது பஸ், நீ சொல்றது நடுத்தரவு தான் நம்ம பண்ண முடியும், பஸ்ல எல்லாம் ஏற முடியாது. இது அந்த மேட்டர் இல்ல, தெருவுல மக்களை கூப்பிட்டு அதை ஏமாத்துறது அப்படின்னு சொன்னிய பயமுறுத்தி வாங்குறது. அவங்க கிட்ட மேல உபிரி டிவி இல்ல மைய போட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு பதிலா அப்படி போனீங்கன்னா, வாங்காம போனீங்கன்னா ஏதாவது வாந்தி பேதி வரும் அப்படி பயமுறுத்து. நல்லா பேச, நீ பேச. அதுக்கு இல்ல உன் அளவுக்கு நல்லா பேச, நீ பேச. இல்ல மச்சி, அதுக்கு எப்படி பேசுறது கரெக்டா சொல்லு. ஐயா, தம்பி, அண்ணன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே ஒருத்தர் ஃப்ளோல சொல்ல. ஐயா, தம்பி, அண்ணன். ஐயா மாறே. ஓ மாறே வச்சுங்க. ஐயா மாறே, தம்பி மாறே, தங்கை மாறே, சித்தப்பா மாறே. கொஞ்சம் ஃப்ளோல வரலாம். எக்ஸலென்ட்டா பாட்டா சொல்லுது. பாஸ்டாவா? வேகமா சொல்ல நீ. ஐயா மாறே, தம்பி மாறே, தங்கை மாறே, அண்ணன் மாறே. எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. நாங்க என்ன பண்ண போறோம்னா, இங்க கூட்டத்துல ஒரு தம்பி இருக்கு. இதேதான், நான் கூட இருக்க மாட்டேன். பத்தியா, கூட்டம் சேர்ந்ததான் அடி வாங்குறது என்ன விட்டு தனியா ஓடிடுற பத்தியா. நான் கூட இருக்க மாட்டேன், வெளியாள் மாதிரி உள்ள வருவேன். ஐயா மாதம் எல்லாம் நான் தான் பெரிய புத்திசாலி மாதிரி நான் இதெல்லாம் நான் கூட சேர்த்திருக்க நான் அப்படி இப்படி கேட்பேன். அங்க போய் கேட்டா அப்புறம் நான் எப்படி பதில் சொல்ல, அவங்க கிட்ட மாட்டிப்பேன். அதுதான் நீ சிம்பாலிக்கா ஒண்ணு வச்சு இப்படி பேசுற, இவன் என்ன பண்றான் பாரு. அப்படி இல்ல 5 கிலோ 3 போனா ஒரு 2 1 போனா 0 0 3 போனா ஒரு 4 2 அப்படியே கேர் ஆயிடுவேன். கேர் ஆன உடனே அப்படி சொல்லுவேன், ஹேய் அப்படின்னு ஒண்ணு மயக்க போடுவேன். அங்க உனக்கு எப்படி மயக்கம் வரும்? நம்ம ஏன்னா எப்படி மயக்கம் வரும்? நீ சொல்றது நான் தானே செட்டிங் தானே, அவங்களுக்கு தானே நான் புதுவாளு. மயக்கம் போட்டு கீழே வேற மாதிரி விட, ஆனா மயக்கம் கிடையாது. மயக்கம் கிடையாது. ஏதாவது அவங்க கிட்ட கேட்க கூடாது, கேட்கற மாதிரி அது என் காதுல விடுற மாதிரி கேட்டு மைதான் வேலை செய்து பார் அப்படின்னு கேட்டா நான் பதில் சொல்லுவேன். அந்த கூட்டத்தை ப்ரூவ் பண்ணும். அப்படியே என்ன வச்சு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விபூதி விற்கிறேன், ராயத்தி விற்கிறேன். அது நார்மலா இவங்க விற்கிறாங்கல்ல, தெருவில் விற்கிறாங்களப்பா, அது 2 ரூபாய்க்கு ஒரு 3 முழம் கயிறு கொடுக்குறாங்க. அதை கட் பண்ணி வித்து ஆளுக்கு 50 ரூபா வித்துருவான், 10 கயிறாக்கி. பயமுத்தத்துக்கு நம்பிடுவாங்கல்ல. விபூதி கூட சரி, இப்படி ஏமாத்தோன்ற தொழில் பண்ணுவோம், தொழில் பண்றோம். ஐயா மாற, அம்மா மாற, தம்பி மாற, தங்கை மாற. இங்க பாருங்க, அது முக்கியமான ஒண்ணு. பாம்பு இங்க இருக்குது, கீரி இங்க இருக்குது. அப்படிதான் சொல்லணும். சண்டை விட போறேன் சொல்லணும். அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? சும்மா அவங்க கிட்ட சொல்லணும், பாம்பு கிட்ட பாம்பு இருக்காது, கீரி இருக்காது, டப்பா மட்டும். திறக்க போறேன் நல்லா பாரு, யாரும் ஒரு நிமிஷத்துல கண்ணா அப்படின்னு சொல்லு. மச்ச நீ ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, நம்ம டப்பாலாம் வாங்கணும், நமக்கு பணம் கிடையாது, டப்பாவே வேணாம், அங்க பாம்பு வர வைக்க போறோம்னு சொல்லுங்க. இது நல்ல ஐடியா, அதுக்குதான் உங்க கூட நான் சேர்றது. பாம்பையே வர வைக்க போறோம். இப்ப ஒண்ணுல பாத்துங்க, நீங்க நல்லா பாருங்க, கண்ணை இங்க பாருங்க, கொஞ்சம் கண்ணை சிமிட்டா பாருங்க, இங்க இருந்து பாம்பு வரும். அவன் கண்ணு கிட்ட ஏன் கண்ணை முன்ன போயிருச்சு அப்படின்னு
சோகா சரி பிபி வேணா கேள்வி எங்கேயா வந்து வச்சுக்கோ வாயில ரத்தம் வரும். இப்படி சொல்றோம் மச்சி. இது பாம்பு யாராவது வரலன்னு சொன்னாங்கன்னா அவங்க கனவுல பேய் வரும், வீட்டுல பாம்பு வரும்னு சொல்றோம். இப்ப வருதா அப்படின்னா வருது சார், நல்லா வருது சார் பாம்பு படம் ஆச்சு சார் பாம்பு கூட. சரி விடு மச்சி. பாரு இது கச்சிப்பு இல்ல, இந்த கச்சிப்ப நம்ம என்ன பண்றோம் மாதிரி போடுற இல்ல மச்சி, இது தலையில கட்டிக்கிறேன். அந்த கெட்டப்பு வருதா பாரு, அப்படியா இருக்குமா? ஏதோ பிளான் பண்ணிதான் நம்ம இந்த லுங்கி எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். நமக்கு அப்படியே குடுக்குறான், கடவுள் குடுக்குறாயா. பாரு இந்த டவலு நிஜமா கொஞ்சம் மயக்கம் வரும். நம்ம 3 நாளா நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி தொச்சிருக்காங்க. என்ன பண்ணுவோம், நீ மயக்கம் போட்டு கீழே விழும்போது உன் மூஞ்சில இப்படி போட்டுரு. தெரியுதா? கண்ணை திறந்து பாத்துக்கோ, தெரியும் உனக்கு. இருந்தாலும் சும்மா நீ இப்படி எடுக்கும் போது டக்கு நான் கண்ணு முடிக்கிறேன். ஆமா இப்படி இருக்கோ. ஆமா கண்ணு முடிக்குது, மூடும் போது திறந்துக்கிறேன், அவ்வளவுதான். திறக்கும் முடிக்கிறேன். ஓகே எப்படி? அதாவது மூடும் போது திறக்கிற, திறக்கும் போது மூடுறேன், அவ்வளவுதான். ஒரு பக்கிங்களும் காணும் இந்த தெருவுல. மாறுன்னு கூப்பிட்டு மாரலட்சுமி சாவர அளவுக்கு கத்தினாலும் வரமாட்டானுங்க போல இருக்க. வேற தெருவுக்கு போமா, 2 பேர் வராங்க, எப்படி மேட்ச் பண்ணிப்போம். ஐயா மாரே, அம்மா மாரே, தம்பி மாரே, தங்கை மாரே, எல்லாரும் வாங்க. அம்மா மாரே, தம்பி மாரே, தங்கை மாரே, சித்தவா மாரே, சித்தி மாரே. நீங்க எல்லாம் பாத்துருக்கலாம் சார். நீங்க எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா படிச்ச பிள்ளையா இருக்கீங்க, வேலைக்கு போற ஆளா தெரியுங்க, படிக்கிற பையனா இருக்கீங்க, சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறவங்களா இருக்கீங்க. ஐயா மாரே, அம்மா மாரே, தம்பி மாரே, தங்க மாரே, இந்த அண்ணன் சொல்றதை நம்புங்க. இந்த அண்ணன் சொல்றதை நம்பலனால அந்த ஜக்கம்மா கூட இருந்து உங்களை காப்பாத்துவாங்க. உங்க உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அநேகமா இவருக்கு பாத்தீங்கன்னா அடிபட்டு போல இருக்கு, வலது கால புண்ணா இருக்கு. பாத்தீங்களா, இவருக்கு எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதை நான் சொல்லலங்க, எனக்கு ஜக்கம்மா சொல்றேன். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க, பல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க. உங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கும், உங்க வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த தம்பி யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கலாம், அந்த பொண்ணு இவருக்கு கிரீன் சிக்னல் கொடுக்காம இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த ஜக்கம்மா சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை இந்த ஜக்கம்மா கிட்ட மந்திரிச்சு வாங்கினீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. இங்க என்னதான் நடக்குதுன்னா, நீ கூட கூட பேசாத தம்பி, குறுக்க பேசினா ஃப்ளோல கட் ஆயிடும். இது உள்ள பார்த்தா வெறும் பேப்பர் மூட்டை தான்பா. ஆனா இதுக்குள்ள நான் நினைச்சேன்னா டக்குன்னு பாம்பு. பயப்படாத, நான் நினைச்சாதான். இதுல இருந்து கீரிப்புள்ள வரும், இது உள்ள இருந்து மாடு வரும், இப்படி எது ஒன்னாலும் வரும். ஆனா காலி பேப்பர்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஜக்கம்மா இருக்கால, அவ வேற மாதிரி கொண்டு வரா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயா மாரே, அம்மா மாரே, தம்பி மாரே, ஜாதகம் பாக்கிறதுல கை காட்டாத. பணக்காரத்துக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேணாம்பா. நீ நம்ம கிட்ட ஒரு நூலை வாங்கி, நூலுன்னு உனக்கு தெரியும், இது சாதாரண நூலு, பூக்கட்ட நூலு அப்படின்னு நினைப்பீங்க. ஐயா மாரே, அம்மா மாரே, தம்பி மாரே, தங்க மாரே, அப்படி கிடையாதுங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட மந்திரம் இருக்குங்க. இதுக்குள்ள நாங்க ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் இருக்கும். என்னடா பண்ணுகாம சூப்பரா பண்றாங்க. உட்காருங்க, அடிப்பட்டதுல கரெக்டா சொல்றாரு. மங்கல்யான் தெரியுமா உனக்கு? ராக்கெட் விட்டாங்க. உங்களுக்கு மங்கல்யானம் தெரியாது, ஒரு இதுவும் தெரியாது. ஏன்டா அவன் ராக்கெட்டை விட்டுன்னு இருக்கான், கூகுள்ல சர்ச் பண்றான், உலக விஷயமே தெரியுது. கவர்மெண்ட் பேப்பர்ல நாய் வரும் நரி வரும்ன்றான். நம்ப ஏண்டா படிச்ச பிள்ளைங்க இங்க உட்காந்துக்க. டே நீ என்னடா வேலை பாக்குற? கோயம்பேட்டுல மூட்டை தூக்குறேன், காய்கறி மூட்டைலாம். இப்ப ஒரு வெங்காயம் வண்டி நின்று அது யாரு? எங்க ஓனருது. ஏடா வேற வெங்காயத்தை அவன் எடுத்துன்னு போயிருக்காண்டா. எந்திரிச்சு போகாத, எந்திரிச்சு போனா இப்ப வெங்காயம் மட்டும் வண்டியும் திருடு போயிடும். பாத்துக்க, இது நான் சொல்லங்க, ஜக்கம்மா சொல்லுது. ஏண்டா வேலை வெட்டி தேடுங்கடா. இவன் என்ன சொல்ல, என்னத்த பண்றான்டா, இவன் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் தைரியமா இருக்கேன்டா. ஏய், நாட்டுல இவனை மாதிரி இருக்கிற உங்களை மாதிரி ஏமாற ஆளுங்கிற வரைக்கும் இவனை மாதிரி ஏமாத்திருப்பாங்க. ஏ நம்ம சொன்னல பண்ணியா என்ன பண்ண முடியும்? ஏ இவங்களை மாதிரி நான் படிச்சவன பண்ணு, என்ன பண்ண போற? ஐயா மாரே, அம்மா மாரே, தம்பி மாரே, தங்க மாரே, இந்த நான் நல்லா உட்கார பண்ணு, என்ன பண்ணுவேன்? அண்ணன் மாரே, தம்பி மாரே, அண்ணன் ரொம்ப படிச்சவரு, ரொம்ப நியாயஸ்தர். இந்த 21ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் நம்பலாமான்னு கேக்குறாரு. நான் ஒண்ணும் பண்ணலங்க, கையில இருக்கிறது ஜக்கமா சொல்லுது. இப்ப என்ன பண்ண முடியும்? ஐயோ என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல, அப்படியே இருங்க. தம்பிக்கு ஒண்ணு இல்ல, நான் லைட்டா மயக்கம் வர வச்சிருக்கேன். ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவுதாங்க. இதோட பேச்சு மூச்சு இருக்காது, 1 மணி நேரத்துக்கு பேச்சு மூச்சு இருக்காது. நல்லா பாருங்க, நான் ஒண்ணும் உங்களை ஏமாத்தலங்க, உங்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன். ஐயா மாரே, அம்மா மாரே, தம்பி மாரே, தங்க மாரே, நான் சொல்றது உங்களுக்கு ஞாபகம். அதாவது நீங்க என்ன நம்பாம கூட இருக்கலாம். தம்பி நீ பிங்க் கலர் சட்டை போட்டிருக்க, ஆனா நான் உன்னை கை காமிக்க போறேன். ஆனா இவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். இவங்கிட்ட யாரும் சொல்ல போறது இல்ல. ஆனா என்ன சொல்ல போறான் பாரு. அடே தம்பி, சொல்லுங்கய்யா. உங்க பேர் என்ன தம்பி? என் பேரா ஓதண்டல். ஓகே தம்பி, எனக்கு 3ஆவதா உட்கார்ந்திருக்க ஒரு மனுஷன் இருக்கானே, அவன் என்ன கலர் சட்டை போட்டிருக்கான்? பிங்க் கலர் சட்டை போட்டிருக்கான். போதுமா? இவன் பாருங்க இப்ப ஃபுல்லா மயக்கத்துல இருக்கான். ஆனா இவனுக்கு பேச்சு மூச்சு கிடையாது, மூச்சு கிடையாது. வேணா கை வச்சு செக் பண்ணு தம்பி, மூச்சு இருக்கா பாரு. ஐயோ ஒண்ணுமே இல்லையா? ஆனா பாருங்க, நான் கேட்டது கரெக்டா பதில் சொல்றான். நம்ம மக்கள் எல்லாம் பாருங்க ஏமாத்தணும்னு நினைப்போம். ஏமாத்தாதீங்க, யாரும் ஏமாறாதீங்க. ஏன்னா ஏமாறக்கூடாது, ஆனா ஏமாறாம ஏமாத்தையும் போக கூடாது. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு நினைக்கிறேன். தம்பி உன் பேர் என்ன? கார்த்திபன். கார்த்திபன், என்ன படிச்சிருக்க? படிக்கவே இல்ல. ஸ்கூலுக்கே போனது இல்லையா? போனதே இல்ல. இப்ப வலது கால தானே அடிபட்டிருக்கு? ஆமா. அந்த சுண்டுவரல கிட்ட அடி இருக்கா? கண் இருக்கு. இது எதுக்கு ஒரு முறை செக் பண்ணிக்க. தம்பி மயக்கத்துல இருக்கானு பாரு, கை வச்சு பாத்துக்க. பாத்து போயிடுவான், ரொம்ப ஆட்டினா போயிடுவான். மூச்சு கூட காணோம். வராது,
மூச்சு 3 மணி நேரத்துக்கு வராது. எல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க 3 நிமிஷம் மேல மூச்சு அடக்குனா போயிடுவான்ட்டு. ஆனா நம்ம ஜக்கம்மா அப்படி கிடையாது. 3 மணி நேரம் சைலண்ட் ஆக்கினாலும் உயிராக்கிடுவா, கவலைப்படாதீங்க. அடே கோதண்டம், சொல்லுங்கய்யா. பக்கத்துல ஒருத்தவங்க பக்கத்துல இருக்கானே, ஆமா, அவன் ஸ்கூல் பக்கம்லாம் போயிருக்கானா? போனதே கிடையாது. ஸ்கூலுக்கே வருது இல்லையா? போனது இல்ல. அவன் பாக்குறதுக்கு எவ்வளவு குண்டா இருப்பானா, ஒல்லியா இருப்பானா? ரொம்ப குண்டா இருப்பான். அவனுக்கு அடிபட்டு இருக்கா? ஆமா. எங்க அடிபட்டு இருக்கு? வலது கால்ல. எந்த விரல கீழே? சுண்டக்கு விரல கீழே. போதுமா? தம்பி செக் பண்ணு. மைக்கத்துல இருக்கானா? அடே ஜக்கம்மா, அடே ஜக்கம்மா, சொல்லுங்கய்யா. இந்த கோதண்ட தம்பி பாவம், அவனை கவரை போடு, கொஞ்ச நேரம் கீழே விழுவைமா, அப்படியே கீழே விழுமா. அப்படியே ஜக்கம்மா கீழே வாமா, கீழே வாமா. அவ்வளவுதான் சார், உயிர் போச்சு சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க தம்பிகளா. இப்ப நீங்க பாத்தீங்களே, இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. நாங்க ஒண்ணும் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டோம், உங்களுக்கு நல்லதான் செய்யறோம். இந்த தாயத்தை ரெடி பண்ணிருக்கேன். இந்த தாயத்தை நீங்க வீட்டுல வாங்கி போய் பாத்ரூம்குள்ள இருக்கிற தண்ணியில போட்டு உள்ள தள்ளீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியே போயிடும். இந்த கயிறா? ஆமாப்பா. ஏன் கண்ணு முன்னாடி தான் கட்டினீங்க? கண்ணு முன்னாடி தான் கட்டினேன். ஆனா ஜக்கமா கட்ட சொன்னா இதை வாங்கி போடுறேன். நீ மயக்க போட்டு வாங்கிக்கிறேன். இல்லப்பா 500 ரூபாய் குடிங்க. ஐயா மாரே அம்மா மாரே குடுமா. தம்பி கொடுப்பா 500 ரூபாய் கொடுப்பா. 500 ரூபாய் கொடுப்பா. ஐயா மாரே அம்மா மாரே தம்பி மாரே தங்க மாரே. ஐயா மாரே அம்மா மாரே தம்பி மாரே தங்க மாரே. பணத்தை கொடுத்த உடனே கிளம்பிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாந்தி பேரி வந்துடும். பரவாயில்லையா பாத்துங்க. பணத்தை கொடுத்த உடனே கிளம்புங்க. வந்த வழியை பார்த்துட்டு போங்க. ஐயா மாரே தம்பி மாரே தங்க மாரே தன்ன மாரே. ஏப்பா இவளுக்கு வாந்தி பாதி வர வைப்பா. எவ்வளவு பில்டப் பண்ண. டேய் மச்சான், டேய் நில்லுடா. டேய் எவ்வளவு நாசம்டா. சி வர 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 மச்சான். எவ்வளவு நாச? பரவாயில்லை மச்சான், அது ஒரு 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 விஷயமே கிடையாது. கூட்டம் நிறைய சேர்ந்து வச்சுக்க, நல்லா வந்துருவான். பரவாயில்ல, எல்லாம் 500 ரூபாய் வச்சுக்கிறானுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இது நீ என்ன பண்ற? 500 ரூபாய் இது போயிட்டு நம்ம ஒரு 3 நாளா சாப்பிட்டோம்ல, அது பேலன்ஸ் ஒரு 450 ரூபாய் இருக்கு. அதை கொடுத்துட்டு மீதி 50 ரூபாய் நீ எடுத்துக்கோ. எனக்கு பேமெண்ட் அதான் 50 ரூபாய் இருக்கேன்டா. உன் கூட தான்டா நானா பண்ணேன். 1500 ரூபாய் வந்துருக்கு. 1500 ரூபாய் வந்ததுப்பா. இது 50 ரூபாய் போதும். நீ என்ன பண்ண? வெறும் டவலை மூடிட்டு பேசினேன். உனக்கு நானே எல்லாம் சொல்லி கொடுத்தேன். இது மாதிரி இதை போட்டிருக்கேன், அதை போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்ட்னர்ஷிப்லாம் அப்படிதான் இருக்கணும், புரியுதா? 450 கொடுத்துரு. 50 தானே எனக்கு. 450 கடன் கொடுத்துருவா. ஏன்னா நமக்கு நியாயம் முக்கியம். கடந்து கொடுத்துரு. 50 ரூபாய் உனக்கு பேமெண்ட். நாளைக்கு எப்போ திருப்பி நம்ம பண்ண போறோம்? நாளைக்கு இதே இடம் தான். இதே இடம் நல்ல ராசியான இடம். நாளைக்கு தானே? ஆமாமா. ஒரு நாள் வந்ததுன்னு வச்சுக்கேன், ஒரு 1500 நமக்கு செட் ஆகுதுன்னா கூட போதும் இல்ல? புரியுதா? மச்சான் போ, சந்தோஷமா போ. ஐயா மாரே அம்மா மாரே தம்பி மாரே தங்க மாரே எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எல்லாரும் மகிழ்ச்சி. கொஞ்சம் ஃப்ளோல மிஸ் ஆனாலும் அந்த மாடுலேஷன்ல போகும்போது நல்லா தான். நடுத்தருல தனியா கத்த வரானுங்க. இவ்வளவு சவுண்டா கத்தியும் ஒருத்தம் கூட வராம இருக்கான். சி வராங்க வராங்க. ஐயா மாரே அம்மா மாரே தம்பி மாரே தங்கை மாரே, நீங்க எல்லாம் பயப்படாதீங்க, பக்கத்துல உட்காருங்க. இது நான் சொல்லலைங்க, ஜக்கம்மா சொல்லுது. தள்ளக்கடி சிரிக்கிறீங்க. இங்க பாருங்க, எங்கிட்ட இருக்கிற தாயத்து இருக்கு. இந்த தாயத்தை வாங்கி போய் நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா போதுங்க. வீட்டுல வச்சு நடக்கணும் கூட அவசியம் இல்லைங்க. பாத்ரூம்ல தண்ணியில உள்ள விட்டீங்கன்னா போதுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் வெளியே போயிருங்க. அப்படிப்பட்ட ஒரு தாயத்துங்க இதை நான் கொடுக்கலங்க. ஜக்கம்மா சொல்றாங்க. இந்த பாருங்க, படிச்ச பிள்ளை இருக்கு. நீங்க பாருங்க பெரிய இடத்துல வேலை செய்வீங்க. நீங்க படிக்கிற பிள்ளை, இவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை செய்வீங்க. இப்படி யாரா இருந்தாலும் சரிங்க, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். பாருங்க தம்பி, தம்பி பாக்குறது ரொம்ப ஜென்டில்மேனா இருக்கு, ரொம்ப பணக்கார பிள்ளையா இருக்காரு. பாருங்க நிறைய செய்தி போட்டிருக்காரு. இவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பிரச்சனை வருங்க. சரிங்க, நீங்க பரவாயில்ல தம்பி விடுங்க. தாயத்தை வாங்க எங்கிட்ட. தாயத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த தாயத்தா? ஆமாங்க. தாயத்துல என்ன இருக்கு உள்ள? இது பாத்தீங்கன்னா மந்திரிச்சு நூல் கட்டி இருக்குங்க. இந்த நூல் கட்டி இருக்குங்க. இது பூ கட்டுற நூலாச்சா? நீங்க பாக்குறது பூ கட்டுற நூலா இருக்குங்க. ஆனா இது வந்து உண்மையான தாயத்துங்க. இது தாயத்துக்கு உண்டான நூலுங்க. கட்டினா என்ன ஆகும்னு சொல்லு. இது கட்டுறதால என்ன பிரயோஜனம்? இது சுடுகாட்டுல இருந்து எடுத்து வந்த நூலுங்க. ஏன்டா சுடுகாட்டுக்கு நாங்க போறதே தயங்குவோம், வீட்டுக்கு வந்து குளிப்போம். எதிர்த்து பேசினா என்ன ஆகும்னு பாத்துங்க. நீங்க நம்பாம வாங்காம, எங்கிட்ட வாங்காம நம்பாம இங்க இருந்து போனீங்கன்னா உங்க வாயில இருந்து வாந்தி வரும், மூக்குல இருந்து காத்து வரும், இதயத்துல இருந்து ஓட்டம். இப்ப பாருங்க மயக்கம் போயிடுவாரு. கண்ணுல போடாதா? எதுவும் வரல. என்னண்ணா நீ மட்டும் உழுவாரு. ஒரு நிமிஷம் இருப்பா, கூட கூட பேசினா உன்ன ஜக்கமா மயக்கம் போட்டு விளையாட்டு. ஒரு நிமிஷம் பாருங்க, ஜக்கமா இவங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வருது. அது என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏதுன்னு தெரியல. இந்த ஜக்கம்மாவுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், இல்ல செவ்வாய்க்கிழமையா தெரியல. கொஞ்சம் மயக்கம் போறதுக்கு லேட்டா இருக்கு. என்னன்னு பாப்போம். ஜக்கம்மா கிட்ட மயக்கம் போட்டு. மச்சான் என்னடா பிரச்சனை? 1500 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்த, நீயே பண்ணு. இப்போ பாதிக்கு பாதி பணம் தரண்டா. டேய் பப்ளிக்லாம் இருக்கு, நைஸா மயக்கம் போட்டு விடு. பாதிக்கு பாதிலாம் எனக்கு செட் ஆகாதுப்பா, நீயே பண்ணிக்க. சரிடா, உனக்கு 1000 ரூபாய் தரேன், எனக்கு 500 ரூபாய் போதும்டா. அப்போ 3 பேர் வந்து 1500 ரூபாய் நீ எடுத்து போனீங்க. நேற்று வந்த பணம் ஆனா நீயே பாத்துக்கோ. நீ இல்ல சரி 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 மச்சான், உனக்கு 1500 தரேன்டா. சரி மயக்கம் வரும்.
பார்க்கலாம். பாத்துக்கடா பார்க்கலாம். கேட்கறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லிக்குமா? கண்டிப்பா பண்ண தரேன்டா. ஐயா மாறு, அம்மா மாறு, தம்பி மாறு, தங்க மாறு. இந்த ஜக்கம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை இவன் குளிக்காம வந்துட்டு இருக்கான், இவன் கம்பெனிக்கு வேலைக்கு போறவன். அதனால இவன் மேல ஜக்கமா வராம இருந்திருக்கு. இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இப்ப வர வைக்கிறேன் பாருங்க. தம்பி ரொம்ப ஓவரா எடுத்து பேசிருக்கு, அதனால இவன் மேல ஜக்கமா வர வச்சு மயக்கம் போட்டு அவ்வளவுதான் தம்பி. இதோட ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தம்பி மயக்கம் போட்டாச்சு. தம்பி ப்ளூ கலர் சட்டை தானே அது, டீ சட்டை. சரி 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 இருட்டு இல்ல, ஏன்னா நான் கேட்டுக்கல. ஜக்கம்மா ஜக்கம்மா ஒண்ணு இல்லம்மா. அடே தம்பி சொல்றா, ஜக்கம்மா கோவமா இருக்கா, என்னதானே சொல்றான்றா. உனக்கு ஏன்டா வயிறு இருக்குது? அவ என்ன சொல்லுவா? அவ என் கூட வளர்றா, என் கூட நல்லா பேசுவா, நல்லா விளையாடுவா. அடே ஜக்கம்மா சொல்றா. பக்கத்துல மூணாவதா ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானே, யாரு? அவன் அதாவது அந்த பக்கம் இருக்கிற தம்பி. சரி, அவன் என்ன கலர் டி ஷர்ட் போட்டிருக்கான்? அதுவா மஞ்சள் கலர். என்னன்னா ப்ளூ கலர் போயிட்டு அதுதான்பா ப்ளூ கலர் எதுக்கு? மஞ்சள் கலர் மங்களகரமா இருக்கும். இந்த ப்ளூவை கொஞ்ச நேரம் மக்கம்மாவுக்கு, அதாவது ஜக்கம்மாவுக்கு மஞ்சளா தெரியுது. அங்க மஞ்சளா தெரியுது காரணம் இங்க இருக்கிற மஞ்சள் மூட்டை. இந்த மஞ்சள் மூட்டை இருந்து லைட்டா ஃபேட் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்திருக்கு. பரவாயில்ல தம்பி, ஒரு வேலை மட்டும் காமி. கரெக்டா சொல்லுரு தம்பி. அடே ஜக்கம்மா சொல்றா. அது எத்தனை உட்கார்ந்து இருக்கானே, அவன் எத்தனை வேலை காமிக்கிறான்பா? 5 வரலையும் காட்டு. நீ காட்டுறதுக்கு தப்புப்பா. ஏன்னா ஒண்ணுமே இல்ல, நீ 4 வரல உன் பக்கம் காட்டிருக்க, ஒரு வரல இந்த பக்கம் காட்டுற. ஆக மொத்த கணக்குல 5 வரல ஆயிப்போச்சு. அதனாலதான் ஜக்கம்மா அப்படி சொல்றா. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல, விட்டு. அடே தம்பி, நீ என்ன வச்சுக்கிற? கையில வாட்ச் வச்சுக்கிறியா? ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். அடே தம்பி சொல்றா. பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்து இருக்கானே. ஆமா. உன் பக்கத்துல. ஆமா. பீச்சகை பக்கத்துல. ஆமா. அவனுக்கு அவன் என்ன வச்சுக்கிறான்? அவனா 2 பொண்டாட்டி. கல்யாணமே ஆகலன்ற 2 பொண்டாட்டின்றா. இருறா நானே இது பண்ணிடுறேன். கையில வாட்ச் வச்சிருக்கா, பார்த்து சொல்றேன். காலைல வேற மச்சான், இதுக்கப்புறமே என்ன ஏமாத்தாத, நைஸா ஏமாத்தலாம். அடே தம்பி ஜக்கம்மா சொல்றா. கொஞ்சம் என்ன டயர்ட் ஆகிட்டா. ஜக்கம்மா என்ன டயர்ட் ஆகிட்டா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஜக்கம்மா இருக்கா. அடே தம்பி பக்கத்துல வச்சிருக்கான, கையில என்ன வச்சிருக்கான்? என்ன வச்சிருக்கான்? கடன் வச்சிருக்கான் ஊர் ஃபுல்லா. ஒரு நிமிஷம், இந்த ஜக்கம்மா கொஞ்சம் கோவம் வந்திருக்கு. அதனால எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்குங்க, தயவு செஞ்சு கண்ணை முடிக்குங்க. கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். கண்ணை திறந்து பார்த்தா பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு கண்ணை முடிக்குங்க. ஆமாங்க, யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க. இந்த ஜக்கம்மா சொல்றா. இந்த ஜக்கம்மா சொல்றதுனால ஒரு பிரச்சனை இருக்குங்க. எதுக்காக? உங்க நல்லதுக்காக சொல்றேங்க, ஒண்ணு இல்லைங்க. மச்சான் யாரும் கண்ணை திறந்தா 3000 ரூபாய் தயவு செஞ்சு உள்ளது. அவன் கையில வாட்ச் வச்சுக்கா, கருப்பு கலர் டி ஷர்ட், இந்த பக்கத்துல கப்பு போட்டது கருப்பு கலரு. அப்பப்போ சொல்லு, அப்ப கேக்குறேன். அம்மா மாற, அம்மா மாற, தம்பி மாற, தங்க மாற, எல்லாம் கண்ணை தருதுங்க. ஒண்ணு இல்ல, ஜக்கம்மாவுக்கும் எனக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடந்தது. அதே தம்பி சொல்லுங்க. கருப்பு கலர் டி ஷர்ட், கையில வாட்ச். ஓகே, ஒரு நீ நீ ரோஸ் இது பிரவுன் கலர் செருப்பு. ஓகே. அதே தம்பி சொல்லுங்கய்யா. பக்கத்துல உன் பக்கத்துல. ஆமா. இடது கை பக்கத்துல. ஆமா. ஒருத்த உட்கார்ந்து இருக்கா. ஆமா. கழுத்துல என்ன செயின்? அவனா சில்வர் செயின். ஓகே. கையில வாட்ச் கட்டிருக்கானா? கட்டி இருக்கான். என்ன கலர் டி ஷர்ட்? பிளாக் கலர். ஓகே. செருப்பு என்ன கலர்? பிங்க் கலர். அப்படியே தான் பண்ணி மூச்சு கடை, மூச்சு கடை, கை கிட்ட வச்சு பார்க்காத. அடே ஜக்கம்மா சொல்லுங்க. என் பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க. ஆமா. வலது கை மோதிர வரல ஒரு மோதிரம் போட்டிருக்காங்க. ஆமா. ஆட்காட்டி வரல ஒரு மோதிரம் போட்டிருக்காங்க. ஆமா. காதுல பாத்தீங்கன்னா கருப்பு கலர் கம்மல். ஆமா. இதெல்லாம் நான் அவனுக்கு சொல்லுவேங்க, ஏன்னா இவன் முழுக்க வந்து மயக்கத்துல இருக்கான். ஓகே. இப்ப பாருங்க, செக் பண்ணீங்க, மயக்கத்துல இருக்கான். அடே தம்பி, அடே தம்பி சொல்லுங்கய்யா. பக்கத்துல ஒரு அக்கா இருக்கா. ஆமா. அது என்ன கலர் ட்ரெஸ்? கருப்பு கலர் சட்டை. பூ போட்ட ட்ரெஸ்ஸா? பூ போட்டதுதான். நான் சொல்லவே இல்லை, அவனே சொல்றான் பாத்தீங்க. கையில விரல மோதிரம் போட்டிருக்கா? 2 மோதிரம் போட்டிருக்கா. 2 மோதிரம். எந்தெந்த விரலப்பா? ஒரு நடு வரல, இன்னொரு சைடு வரல. அவ்வளவுதான் பாருங்க. ஆட்காட்டி வரல அழகா சொல்றான். அவனுக்கு ஏத்த மாதிரி சொல்றான். காதுல கம்மல் இருக்கா? இருக்கு. என்ன கலரு? கருப்பு கலர். தலைமுடி இருக்கா? கருப்பா இருக்கு. தலைமுடி கருப்பு கலர் கூட நம்ம சொல்லல. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இப்ப பாருங்க, ஒண்ணு இல்ல, ஜக்கம்மா இவனை கூல் பண்றா. கொஞ்ச நேரம் அப்படியே கவுந்து விழ வைக்க போறா. அதே ஜக்கம்மா. அடே தம்பி, வாடா தம்பி, போடா தம்பி, போடாம்மா, ஒண்ணு வாடா பட்டு. அவ்வளவுதான்டா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஒண்ணும் யாரும் பயப்படாதீங்க. இந்த தாயத்தை வாங்கிட்டு போங்க. இந்த தாயத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். வாங்காம போனீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சரியா? இது 500 ரூபாவா? எடுத்து பேசுனா மயக்கம் போட்டு 1000 ரூபாய் கூட வாங்கிக்கோ, அது மட்டும் தொடாத. தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துட்டு, பணத்தை கொடுத்த உடனே கிளம்பிடுங்க. அடே தம்பி, பணத்தை கொடுங்கப்பா. இவனை டக்குன்னு எந்திரிச்சுக்கலாம். பாவம் குழந்தை, இன்னும் 10 நிமிஷம் இருந்தா போய் சேர்ந்துருவான் போல இருக்கு. இல்லைன்னா போயிருவ நீ. கொடுப்பா. உடனே கிளம்புங்க, உடனே கிளம்புங்க, உடனே கிளம்புங்க. போங்க 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 போங்க. நீ கூடவே போவாங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அவங்க கூடவே போனா ஆம்பளை பிள்ளைங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் சொல்லுது. நான் சொல்ல, இந்த ஜக்கம்மா சொல்லுது. ஜக்கம்மா பொம்பளைங்களுக்கு நல்லா சேஃப்டியா இருக்குமா. நீ ஒரு 500 ரூபாய் கொடுத்து டக்குன்னு கிளம்பு.
என்னம்மா நான் ஏதாவது நல்ல ஃப்ளோல தானே பேசுனேன். எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னும் கல்யாணமே நடக்கல. இந்த தாயத்தை கட்டினா எனக்கு தாலி கட்ட யாராவது வருவாங்களா? இதுக்கு இந்த தாயத்து கட்டினாதான் தாலி கட்ட வருவாங்கன்னு இல்ல தாய். வேணும்னா நான் வேணா உன்னை தாலி கட்டட்டுமா? நானும் தான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கேன், எனக்கும் கல்யாணம் ஆகல. இவன் ஃப்ராடு வாங்குவான், இவனை நம்பி தாலி கட்டுட்டே. அப்புறம் நீ பாட்டு கல்யாணம் பண்ணி போட்ட பழப்பு எப்படி ஓட்டுறது? நீங்களும் தான் ஊர் ஊரா சுத்துறீங்க, எப்படி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது? உன்னை கல்யாணம் பண்ணிட்டா ஒரு பர்மனண்டா ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்துருமா, உண்மை பிரச்சனை இல்லம்மா. என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானே? நீ எப்படின்னா போய் 1500 ரூபாய் இவரு எப்படி? இவன் நம்ம தோஸ்து, நச்சுது. அப்ப இதெல்லாம் இதெல்லாம் சும்மா செட்டப், இது விபூதி இதெல்லாம் சும்மா கீழே விளையாட்டுக்கு. நாங்க அப்படி தினம் விளையாடி அப்படி ஒரு நாளைக்கு 1500 2000 சம்பாதிப்போம். ஆனா இனிமே ஏமாத்த மாட்டோம், வேற மாதிரி பிசினஸ் பண்ணிக்கலாம். அப்ப இனிமே காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துருவீங்களா? ஆமா உங்ககிட்ட தான். இனிமே செலவெல்லாம் கொடுத்தனாங்கடா. அப்பமா டேய் 3000 ரூபாய் வாங்கினா குடு குடு. இந்த இந்த அன்னிக்கிட்டு இருக்கு, செலவு இருந்தா வாங்கிக்க, சரியா? நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. மச்சான் கல்யாணம் பந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணலாம் போடா.